அன்பு குழந்தையே, உனக்கான சிறப்பான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. இன்று அதை நீ உணர்வாய். கலங்காதே மகளே, உன்னுடைய தந்தை நான் இருக்கின்றேன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. எல்லா தருணத்திலும் ஒன்றை மட்டும் நம்பு, நான் உன்னுடன் இருக்கின்றேன், உன்னை காப்பேன் என்று என்னை நம்பு. உரிமையுடன் அப்பா என்று சொல்லி என் மீது உந்தன் அனைத்து பாரத்தையும் போடு. நான் உனக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வேன். நான் இருக்கின்றேன் மகளே. உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்கள் நிகழப் போகின்றது. குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான், அன்பு. அன்பு மட்டும்தான். என் கருணையை உன் மீது பொழியத்தான் போகின்றேன். உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பு. உன்னுடைய சோகம், கண்ணீர், மனவலி என அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷம், நிம்மதி என அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே. ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும் போது, இத்தனை தூரத்தை கடந்து விட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம்தானே கடந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள்ளே பிறக்கும். மனக்குழப்பம் இருக்கும் போது மௌனமாக இரு. மனக்கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு. நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நடக்கின்றது என்றாலும் நாளை வருபவையெல்லாம் நல்லவைதான் என்று நிச்சயமாக நீ நம்பு. என் பிள்ளை எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்குத்தான் நான் ஆவலோடு இருக்கின்றேன். எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் மகளே. கலங்காதே. உன்னுடைய அப்பாவாக, உன்னுடைய அம்மாவாக என்றுமே நான் துணை நிற்பேன். கவலைப்படாதிரு குழந்தையே. வழிகள் நிறைந்த வாழ்க்கை பயணத்தில் பயணிக்க தொடங்கினாய். செல்லும் வழியில் உறவினர்கள் உன்னை பூக்களை போட்டு வரவேற்பார்கள் என்று நினைத்தாய். ஆனால் அவர்களோ காலை குத்தும் முற்களை போல உன்னை நினைக்கிறார்கள். கலங்காதே. ஒரு சிலர் அப்படித்தான். இவர்களிடமிருந்து விலகி இருப்பதே உனக்கு நல்லது. வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை. ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாக தோன்றும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தெரியும். விட்டு கொடுப்பதும் விலகி போவதும் தவறில்லை கண்மணி. அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டு. உணராதவர்களிடம் அதை நீ காட்டினால் காயப்படுவது நீ மட்டும்தான். வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும். எதுவானாலும் கடந்து போக வேண்டுமே தவிர நின்று விடாதே என் செல்லமே. நீ வியப்படையும் வகையில் ஒரு மங்களகரமான நிகழ்வு உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது. நான் அதை நடத்தி வைப்பேன். இனி மகிழ்ச்சியாக இரு. உன்னை மகிழ்விக்கும் செய்தி ஒன்று உன்னை தேடி நிச்சயமாக வரும். என்னுடைய வாக்கு பொய்க்காது கண்மணி. இனி உன்னுடைய கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும். கலங்காதே குழந்தையே. இன்று நான் உன்னை பார்த்தேன் மகளே. உன்னுடைய முகம் பார்த்து உன் விழிகளோடு நான் இன்று பேசினேன். இன்று உன்னை சந்திப்பதற்காக உன் இல்லம் வந்தேன். நீயும் அதை உணர்ந்தாயா? கொஞ்ச நாட்களாகவே என்னை நீ சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆவல் உனக்கு இருப்பதைப் போல எனக்கும் இருந்தது. உன்னை நேரடியாக சந்தித்து சில விஷயங்களை கூறி செல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் உனக்காக காத்திருந்தேன். வெள்ளி ஆரத்தியில் உன்னுடைய முகத்தை நான் பார்த்தேன் மகளே. ஏன் இத்தனை தடுமாற்றமாக இருக்கின்றாய்? எத்தனையோ முறை உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை உன்னிடத்தில் சேர்ப்பித்தும் எத்தனையோ முறை எல்லாம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது என்று நம்பிக்கை வார்த்தைகளை உனக்கு தெரிவித்தும் இன்னும் நீ நம்பாமல் இருக்கலாமா? இப்போது நடப்பதை நினைத்து சோர்ந்து போய் இருக்கின்றாய். நானோ உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்கு நடப்பதை நினைத்து மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். நீயோ சோதனையில் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். கலங்காதே குழந்தையே. உன்னோடுதான் நான் இருக்கின்றேன். நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையும் இழந்த காலம் மாறி எல்லாவற்றையும் பெறப்போகும் காலம் வந்துவிட்டது.
நீ இழந்ததை அனைத்தையும் பெறப்போகும் காலகட்டம் இது. தெளிவாக கூறுகின்றேன், முழுமையாக கேள். முடிவில் நிச்சயம் உன் முகம் மலரும். இந்த மனித வாழ்க்கை என்பது கிடைக்கும் கிடைக்காத, நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு மத்தியில்தான் வாழ்வின் தேடல் எதிர்நோக்கி இருக்கும். நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கிடைத்தும், எல்லாம் நடந்தும் உனக்கு திருப்தியை கொடுக்கும் மகிழ்ச்சியான காலம் ஒன்று இருக்கும். உனக்கு எதிர்மறையான, கிடைக்காத, நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து அவை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் நேரமும் ஒன்று இருக்கும். இழக்கும் காலங்களில் பல அனுபவங்களை நீ பெறுவாய். நடக்கும் விஷயங்களை முதிர்ந்த அறிவுத்திறனோடு ஏற்கும் மனப்பக்குவத்தை பெறுவாய். இவையெல்லாம் வருங்காலத்தில் உன் முன்னேற்றத்துக்கான வழிகளை வகுக்கும். அதாவது உன்னிடத்தில் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஏதேனும் ஒன்றை இழந்திருப்பாய். ஒன்றை அழுத்தி அதனை புதுப்பித்துத்தான் இன்னொரு விஷயம் நடக்கும். இரண்டையும் பெறுவதோ அல்லது ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெறுவதோ சாத்தியமில்லை. ஒரு பூ பூக்கிறது என்றால் அது மறுநாள் காய்ந்துவிடும். அந்த இடத்தில் வேறொரு மொட்டு முளைக்காமலா போகும்? முளைக்கும் அல்லவா? அதே போலத்தான் வாழ்வில் இழந்தது என்று ஒன்று இருந்தால் பலவற்றை பெறப்போகும் நேரமும் கட்டாயம் வரும். இழக்கும் காலகட்டத்தில் நீ இழக்கக்கூடாத எல்லாவற்றையும் இழந்தால் கூட பொறுமை காத்து நின்றால் நீ பெறப்போகும் காலம் என்று நிச்சயம் ஒரு காலம் வரும். எல்லாவற்றையும் பெறும் காலமும் எல்லாவற்றையும் உனக்கு கிடைக்கும் காலமும் நிச்சயம் வரும். எல்லாவற்றையும் பெறும் காலங்களை விட எல்லாவற்றையும் இழக்கும் காலங்களில்தான் நீ கட்டாயம் விழிப்பாக இருக்க வேண்டும். சொல்லப்போனால் இது ஒரு சோதனை காலம் என்று கூட சொல்லலாம். உன்னை சோதிக்கும் காலம். இந்த காலம்தான் உன் வாழ்வில் இன்றியமையாத காலமாக இருக்கும். உனக்கு பிரச்சனை வரும் பொழுது, உன் கையிலிருந்து எல்லாம் நழுவிக்கொண்டு போகும் பொழுது உன் மனம் எவ்வாறு பக்குவப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீ கவனி. அதுதான் உன்னை சோதிக்கும் காலம். எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ நேர்மை தவறாமல் இருக்கின்றாயா, நீ உண்மையான வழியில் நடக்கிறாயா என்பதையெல்லாம் இந்த காலம் சோதித்துச் செல்லும். இந்த காலகட்டத்தில் நீ பொறுமை காத்து நிற்க வேண்டும். எதையும் ஏற்கும் மனப்பக்குவத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த சூழலிலும் கூட உன்னால் முடியும் உதவிகளை நீ மற்றவர்களுக்கு செய்து வர வேண்டும். இறை வழியில் செல்ல வேண்டும். உன் நம்பிக்கையும் பக்தியும் இன்னும் மேம்பட வேண்டும். ஒருபோதும் தவறான வழிகளில் ஈடுபடக்கூடாது. அதன் பிறகு உனக்கான காலம் வரும். அதில் நீ நிச்சயம் வெல்வாய். அதற்கு நான் எப்போதும் உறுதுணையாக